கட்சி சார்பாக எங்களுடைய தலைவருடைய கடிதத்தை நாங்கள் வந்து தலைமை அலுவலகத்தில் தோழர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்களுடைய கூட்டங்கள் நாளைக்கு முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக எங்களுக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு முடிவு சொல்கிறாங்க. வேற யார் யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க சார்? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது இல்லாமல் வேற யார் யார்? இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதில் இமெயிலில் அனுப்பிச்சிருந்தோம். இப்போ நேரடியாக வந்து கடிதம். இல்லை, ஏற்கனவே காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் விசிகாக்கும் நம்ம அழைப்பு கொடுத்தாச்சு. அவங்க தரப்புக்கு நம்ம என்ன மாதிரியான பதில் நமக்கு வந்திருக்கு? இல்லை, அவங்க ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய இதெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவங்களுடைய செயற்கை பொதுக்குழுவில் அவங்களுடைய கூட்டங்கள் அவங்களுடைய ப்ரொசீஜருக்குள்ள அவங்களுடைய கமிட்டியில் ஆலோசிச்சுட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நேரில் ஒரு தடவை சந்திச்சு சார் இன்னைக்கு கவர்னரை சந்திச்சிருக்காரு தலைவர். என்ன சொன்னாங்க? என்ன நடக்குது அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு நாள் மாளிகையிலேருந்து ஒரு செய்தி குறிப்பு வந்துருக்கு. இந்த மாதிரி ஆட்சி அமைக்க அழைப்பு வச்சாங்க. இல்லை, ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம். இல்லை, கவர்னர் என்ன சொல்றாருன்னா தவிகாவுக்கு பெரும்பான்மை இன்னும் அவங்களுக்கு இல்லை, நம்பர்ஸ் இல்லை. அதனால சட்டப்படி உங்க எல்லாருக்கும் தெரியும், சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வந்து எங்களுடைய தலைவர் முதல்வராக வேண்டும் என்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதுக்கான கடிதத்தை கொடுத்திருக்கோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சட்ட ரீதியாக அணுக போறதா? இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். டைம் இருக்கு. நேற்று கொடுத்துருக்கோம். இன்னைக்கு காலையிலே திரும்பவும் அது சம்பந்தமாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அழைக்க. நீங்க தான் கேட்டீங்களா சார்? இல்லை அவங்கள கூப்பிட்டு உங்களை? இல்லை, நாங்களாக இன்னைக்கு மறுபடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் முடிவை சொல்ல வேண்டிய டைம் இருக்கு. கண்டிப்பாக என்ன சட்டப்பூர்வமாக செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு நாள் வெயிட் பண்ணுவோம். விசிகா கம்யூனிஸ்ட் இவங்களுடைய ஆதரவு கிடைச்சாலே ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமானது. ஸோ இந்த மூணுடைய ஆதரவு கிடைக்குங்கிற நம்பிக்கை தவிகாக்கு ரொம்ப இருக்குன்னு. இல்லை, அது கண்டிப்பாக எங்களுடைய ஆதரவுகளை கோரி இருக்கிறோம். கண்டிப்பாக அவங்களும் அதை ஆலோசிச்சுட்டு முடிவு சொல்லுவாங்க.